மேற்கு வங்கத்தில் ஏப்ரலில் நடந்த சட்டசபை தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை பாஜக முதன்முறையாக கைப்பற்றியது. ஆளுங்கட்சியாக இருந்த மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. சொந்த தொகுதியான பவானிபூரிலேயே மம்தா தோற்றார். இதையடுத்து சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவரை தேர்வு செய்வதற்கான கூட்டம் கொல்கத்தாவின் காலிகட் பகுதியில் உள்ள மம்தா பானர்ஜியின் வீட்டில் நடந்தது. இதில் உள்ள சில எம்எல்ஏக்களின் கையெழுத்து போலி என திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏக்களான ரிதபிரதா பானர்ஜி, சந்தீபன் சஹா ஆகியோர் குற்றம் சாட்டினர். இந்த விவகாரம் குறித்து மாநில சிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். கட்சியிலிருந்து ரிதபிரதா பானர்ஜி, சந்தீபன் சஹா ஆகியோர் நீக்கப்பட்டனர். இதனால் கடுப்பான ரிதபிரதா பானர்ஜி தன் தலைமையில் ஒரு அணியை உருவாக்கினார். திரிணாமுல் காங்கிரசுக்கு மொத்தம் 80 எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் 60 பேர் ஆதரவோடு அவர் எதிர்க்கட்சித் தலைவரானார். இது மம்தாவை மேலும் எரிச்சலடைய செய்தது. காலிகட் பகுதியில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைமை அலுவலகம் மம்தா பானர்ஜியின் வீட்டில் வைத்துதான் கட்சி எம்எல்ஏக்களிடம் கையெழுத்து பெறப்பட்டதாக போலீசாரிடம் அபிஷேக் பானர்ஜி சமீபத்தில் தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் திரிணாமுல் தலைமை அலுவலகமான மம்தா பானர்ஜியின் வீட்டில் சிஐடி போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அவர்களுக்கும் வீட்டின் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மம்தா பானர்ஜி வீட்டில் இல்லாத போது சோதனை நடத்த அனுமதிக்க முடியாது என அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து கூடுதலாக போலீசார் வரவழைக்கப்பட்டு சோதனை நடந்தது. இதேபோல் கேமக் தெருவில் உள்ள அபிஷேக் பானர்ஜியின் அலுவலகத்திலும் சோதனை நடந்தது. இதில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மம்தா பானர்ஜி முதலமைச்சராக இருக்கும்போது ஆசிரியர்களை முறைகேடாக நியமித்தது என பல ஊழல் புகார்கள் இவர் மீது வந்தது. இவருக்கு எதிராக கொல்கத்தாவில் போராட்டமும் வெடித்தது. அதன் பிற்பாடு மம்தா பானர்ஜி அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சோதனைக்கு நடுவே அலுவலகம் உள்ளே புகுந்து முக்கியமான ஃபைல்ஸ் ஒன்றை கைப்பற்றினார் என்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இப்படி ஊழல் மேல் ஊழல் செய்ததாக அதிகாரிகள் மம்தா பானர்ஜியை குறிவைத்து வருகின்றனர். மக்களின் ஆதரவும் மம்தாவை விட்டு விலகியதாக கூறப்படுகிறது. இதனால் வரும் நாட்களில் முன்னாள் முதல்வரான மம்தா பானர்ஜி கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றே கூறப்படுகிறது.